ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவம், பயங்கரமான சம்பவம். குறும்படம் போட்டு வந்துட்டு கனியோட முகத்தறியும் சபரியோட முகத்தறியும் அன்பு கேங்கோட மொத்த முகத்தறியும் கிழிச்சார். செம்ம மாதம் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அந்த குறும்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின் போது எஃப்ஜி வந்து ஆட்டிடியூட் காமிச்சார் பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் முதல் காண்டாச்சுன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற விஜய் சேதுபதிக்கு அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஓகேண்ணா, இன்னும் ஓகேண்ணா, என்ன ஆதரை எப்படி பேசினா அதே மாதிரி ஒரு டோனு எப்பயுமே எஃப்ஜி இந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த குறும்படம் மூலமாக உங்களுக்குலாம் என்ன தெரிஞ்சுன்னா எல்லாருமே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, எப்படி எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, விக்ரம்லேருந்து கனிலேருந்து சபரிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ அசிங்கமாக இருக்குன்னா இதைத்தானே அவங்க முதல்லேருந்தே காலை மிதிக்கிறேன்னு. அதுவும் காலை இந்த ஒரு சில படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூட்ஸ் காலை போட்டு மிதிக்கிற மாதிரி அந்த மாதிரி திரும்ப 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 மிதிக்கிறாரு. அதனால தான் அந்த பொண்ணு அந்த கோவத்தில் வந்து சொன்னோம். அதையும் வந்து ஒரு சில பேர் வாயில் எப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க தெரியுமா? ஏன் உங்களை மிதிச்சா நீங்கள் பேச மாட்டீங்களா? நீங்கள் இதை விட பயங்கரமாக பேசுவீங்க. ஏன் இந்த அளவுக்கு ஒரு வக்கர புத்தியோடு இருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் இந்த குறும்படெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சபரி வந்துட்டு அங்கே விஜய் பார்வதி உட்காந்துருக்காங்க. அவங்க காலை போய் தொட்டு நான் எந்த உள்நோக்கத்தோடு நான் பண்ணலைன்னு அப்படியே கேவலமாக போய் சொல்கிறாரு. உள்நோக்கத்தோடு பண்ணலன்னு இப்போ நீங்கள் வந்து கேட்குற விஷயத்த அன்றைக்கி அந்த கேமில் அடிப்பட்ட உடனே அந்த கேம் முடிஞ்ச உடனே நீ சொல்லியிருந்தேன்னா பரவாயில்ல. அங்கே நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, கேமில் அப்படியே நடக்கும், இதெல்லாம் சர்வசாதாரணம் சொல்லிட்டு இவராக இருந்தாலும் சரி, இந்த விக்ரமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சாண்ட்ராலேருந்து திவாகர்லேருந்து எல்லாருமே வந்து கலாய்ச்சி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கே போச்சு உங்களோட இது? இப்போ வந்து காலத்தொட்டு கும்புறீங்க, வெக்கமாலாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக வந்துட்டு அதாவது எப்படி கலாய்க்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வந்து விஜய் பார்வதி கலாச்சாரம் உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்னார் பார்த்தீங்களா? அது மாசு. கடைசியில் சபரி வந்து காலில் விழுந்தார் பார்த்தீங்களா? அதுதான் பக்கா மாஸ். ஆனால் அப்போ வந்துட்டு விஜய் பார்வதி அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அக்செப்ட் பண்ணாமல் எந்திரிச்சு போய் உள்ளே போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அக்செப்ட் பண்ணவே கூடாது. அதுதான் அவருக்கு வந்துட்டு ஒரு தரமான ஒரு பதிலடியாக இருக்கும். ஏன்னா அங்கே போய் நம்ம வந்துட்டு நம்ம நல்லவங்கன்னு காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சம மாதம் இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.